64 ரன்லாம் ஒரு ரன்னானே 10 ஓவர்ல அடிச்சு வரனே. ரொம்ப கம்மி அடிச்சு வாங்கற. யோ பரவாயில்லையா 64 ரன் தானே பரவாயில்லையா நம்ம 64 ஆல் அவுட் ஆகும்போது அவன் ஆக மாட்டானா? டேய் இந்த 64 ரன் அடிக்கிறதுக்குள்ள 42 ஓவர் இந்த வீல நம்ம மண்டை காஞ்சிரோம்டா. நம்ம விக்கெட் அவன் எடுத்தான்ல அவன் விக்கெட் நம்ம எடுப்போம்யா. முடியுமா வாங்கற? முடியும் கண்டிப்பா. வர்ற கேட்ச போடுங்க. ரன் அவுட் ட்ரை பண்ணுங்க. அவ்வளவு சீக்கிரமா அவனுங்க தோக்கடிக்க கூடாது. 40 ஓவர் வரைக்கும் அடிங்க. ஆனா ரன்னே ஓடாதீங்க. அவனுங்க நாயா பேயா அந்த கிரவுண்ட்ல ஓடி 4 வருட கீழே வந்து சாவணும். தன்னம்பிக்கை விடாதீங்க. கஷ்டப்பட்டு ஆகுங்க. எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணணும் தூக்கத்தை விட்டு ஜெயிக்கிறதுக்கு தானே. அதுக்கப்புறம் மீதி 10 ஓவர் நாம அடிச்சு ஜெயிப்போம்டா. போங்க வெறியோட ஆடுங்க. போங்க. சரியா சொல்லுங்கண்ணே. மத்தியான வெயில் இந்த கொடுத்து கொடுத்தது இவங்க மண்டையை பிடிச்சி எப்படி கொண்டு போறான்னு பார்ப்போம். அறிவு கட்டவனே பேட்டிங்க 25 ஓவர் ஓடி போச்சுடா. ரொம்ப ஓவரா போறீங்களா? இப்ப அடிச்சா தாண்டா தப்பிப்பீங்க. பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க கொலைவாடம். சரி சரி அடிச்சோம் ரெடி. இப்படி வா. திடீர்னு ஓட ஆரம்பிச்சாங்க. நம்ம போட்ட மிரட்டலுக்கு பயந்தாகி போட்டுருக்கு. இல்ல ஆட்டா இப்ப நிறைய ஆட்டத்தை சூடு பிடிச்சிருக்கு. பார்த்தா 5 ஓவர்ல ஆடுறதை முடிச்சுடுவாங்க கொடுங்க. நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் எங்கேயா பிடிச்சிங்க?
அருமடா முயற்சிக்கு முன்னாடி ஒரு உதாரணம் புதுசா மூச்சு வாங்க ஒடியாந்தாலும் கடைசியில் ஆளை நிறுத்திட்டால பாத்திர பாத்திர வெடிச்சு பெற போறாரு. என்ன வேணாலும் நடக்கலாம். குறைவான அணி தங்களுடைய ஃபீல்டை பலப்படுத்துறாங்கய்யா. இப்படி போங்க. இன்னும் 3 ஓவர் தான் இருக்கு. 15 ரன்னு. பார்த்து விளையாடுங்க. கங்கொத்தி பாம்பா நிக்கணும் அத்தனை பேரும். என்னையா கடைசி நேரத்தில் போய் இப்படி ரன்னு கொடுக்குறீங்க? ஒவ்வொரு ரன்னும் உங்களுக்கு ஆபத்தியா? அபாரமான ஆட்டம்யா. ஆட்டம் நீ வரப்போது கொண்டாட்டம். அது எவனுக்கு நம்மளும் பார்க்க போறோம்யா. எல்லாம் நல்லா கவனிச்சுக்க. 6 பால் 4 ரன்னு. பந்து போட வர்றவன் ஏற்கனவே 3 பேரை வீழ்த்தினவன் மூச்சை பிடிச்சிக்கிட்டு வர்றான். கவனிச்சு ஆடு, கவனிச்சு ஆடு. பந்து விட்டு நேரத்துக்கு 2 ரன் எடுத்துக்கலாமியா. அங்கே இல்லை வராத வராத. பண்ணாட போயிட்டு போடுற போய் சொல்றேன். ஏய் அடிச்சு ஓடி விடா. நீ பின்னாடி போ. கடைசி பால் 2 ரன் உங்க கையில இருக்கு. பாத்துறாடே. பாத்து போ.
ஏற்கனவே உள்ளூர்காரங்க அடிச்சுக்கிட்டதுனால தான் கிரீட் போட்டியே வச்சான். இப்ப வெளியூர்கார ஒருத்தர் சம்மந்தப்பட்டதுனால என்னத்த போட்டியை வச்சு யார் மாப்பிள்ளை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏப்பா அந்த வாட்டி புப்பால வச்சுக்கலாம்ப்பா. ஒரு நிமிஷம். ஏய் ஏய் என்னையா பண்ற? நான் எப்பவுமே காலுக்கு மரியாதை தரேன் வாத்தியாரே. இந்த ஷாஜகான் என்னைக்குமே காலை சேர்த்தான் வச்சிருக்கிறான். இந்த பூவே உனக்காக தான் வாத்தியாரே. நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை கூட. இல்ல நிச்சயமா அந்த பொண்ணு உனக்கு தான் வாத்தியாரே. வேணாண்டா இது தப்புடா. அதான் ஒண்ணு இல்லை வாத்தியாரே, நீ உன் மனசை என்ன நினைச்சிக்கிட்டியோ அதைத்தான் இப்ப நிறைவேற்றி வைக்கிறேன் வாத்தியாரே. நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. முடியாது, உண்மையான உங்க காதல் நிச்சயமா ஜெயிக்கும் வாத்தியாரே. டே முண்டம் கையை பாடுறா. அத்தை நான் தான் விவசாயமா பிடிச்சா நீ பிடிச்சி நிக்கிறிய தள்ளி பார்த்த. சாரி ரஞ்சு, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. காட்டு ஓடைக்குள்ள வந்து விழுந்த கண்ணு மணி